மெஷினுக்குள்ள என்னென்ன டிராப்ஸ் வருது, வோல்டேஜ் டிராப். ஸோ மெஷினோட டிசைனிங் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இன்டர்னலாக ஆர்மேச்சரோட வைண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இஎம்எஃப் எப்படி அதில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கூட பார்த்தாச்சு, ரைட். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மெஷினுக்குள்ள ரைட் அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஜெனரலா மெஷினோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தட் இஸ் எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் மெக்கானிக்கல் மெஷின், ரைட். லெட் us see. So electrical எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I am taking per phase, ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். We all know there are 3 phases, right, in synchronous machine, right. இப்போ எப்படி ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையலாம் அப்படின்னா, ஆக்சுவலா மெஷின் வந்து நம்ம யாரை வச்சு டிசைன் பண்றோம், இண்டக்டிவ் காயில். எஸ் ஆர் நோ? அப்ப இண்டக்டிவ் காயில் வச்சு நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னா, இண்டக்டிவ் காயில் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? In inductive coil we have an inductive reactance, right, and a resistor. காயில்னாலே RL சர்க்யூட் தான், RL கொண்டு வந்தாச்சு. அப்புறம் இது என்ன XL? the XL அப்படிங்கிறது லீக்கேஜ் ரியாக்டன்ஸ். இந்த லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் யாரால ஜெனரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்டர்ல ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ரோட்டார்ல ஒரு ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரோட்டார்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் ஸ்டேட்டரை டச் பண்ணாது, ஸ்டேட்டர்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் ரோட்டாரை டச் பண்ணாது. அந்த மாதிரி யாரெல்லாம் தனித்தனியா இருக்காங்களோ அந்த ஃப்ளக்ஸ் தான் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ். அந்த லீக்கேஜ் ஃப்ளக்ஸால ஜெனரேட் ஆகிற ரியாக்டன்ஸ் தான் இந்த லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது. யூசுவலா நமக்கு என்ன நடக்கணும், we have to keep counter reaction. அதாவது ஸ்டேட்டர்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸும் ரோட்டார்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸும் ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் பண்ணணும். that might be magnetization, demagnetization, we saw, right, cross magnetization, we saw so many effect, right. இந்த எஃபெக்ட்ல எதையுமே கான்ட்ரிபியூட் பண்ணாம நான் ஸ்டேட்டர்ல ப்ரொடியூஸ் ஆனேன், நான் ஸ்டேட்டர்லயே இருக்கேன், நான் ரோட்டார்ல ப்ரொடியூஸ் ஆனா நான் ரோட்டார்ல தான் இருப்பேன். அந்த மாதிரி தனித்தனியா இருக்க ஃப்ளக்ஸ் தான் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களால வர ரியாக்டன்ஸ் தான் இந்த லீக்கேஜ் ரியாக்டன்ஸ், ரைட். சோ இந்த ரெண்டு ரியாக்டன்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா that is called synchronous reactance. So நம்ம armature machineல totally we are considering 3 drops. One is armature drop, another that is armature resistive drop, rest of are synchronous reactance drop. Clear? Let us see. இப்போ இந்த machine இந்த லைன் வழியா current flow ஆகும்போது, since inductor, resistor, capacitor all are what, passive elements. ஒரு எலிமெண்ட் பாசிவா இருந்தது அப்படின்னா அதுல current entering point plus leaving point is minus. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இதுல நீங்க current பாஸ் பண்ணீங்க அப்படின்னா what will you observe here? Current entering point plus leaving point is minus. Entering point plus leaving point is minus for inductor. Again entering point is plus, leaving point is minus for leakage reactance. அப்ப இதுல ஒரு current பாஸ் பண்ணீங்க அப்படின்னா the total voltage drop will become drop across the resistor plus drop across the armature reactance plus drop across the leakage reactance. Clear? So leakage reactance அப்படிங்கிறது imaginary term. So அவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஒரு J வரும். இத ரெண்டு நீங்க கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா armature reactance ல வர reactance plus leakage reactance இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா that is called synchronous reactance, right. So இப்போ இதுல வந்து நம்ம armature current வெளியில எடுத்துறோம் அப்படின்னா armature resistor Ra plus J times of XS, that is called synchronous impedance. இத நான் polar coordinate ல எழுதிருக்கேன். So up to now here I kept all terms in rectangular coordinate. When we are moving on to the polar coordinate, so polar ல நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா synchronous impedance ஓட magnitude அதோட correspondent angle, current ஓட magnitude அதோட correspondent angle, right. So இங்க theta அப்படிங்கறது that is the phase difference. அதாவது theta அப்படிங்கிறது impedance angle. இது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா that is tan inverse of imaginary part of the impedance divided by real part of the impedance, right. So that is how we are calculating the value of theta, whereas this side denotes the external power factor that will be given in your exam. Mostly exam வந்து power factor வந்து கொடுத்துருவாங்க, like 0.8, unity power factor 0.6, இந்த மாதிரி power factor of the machine will be given to you. So அது வந்து என்ன கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா power factor எப்படி கொடுத்துருவாங்க, இப்ப cos psi power factor வந்து 0.8, 0.6 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா cos psi equal to 0.8, cos psi equal to 0.6 என்ன வேல்யூ கொடுக்கறோமோ அதை எடுத்துட்டு இங்க இருந்து we can calculate the value of pi. அதை எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get the total voltage drop. Clear? Let us see the equivalent circuit of the synchronous machine. That is very simple. Internal generator voltage, that is E, at an angle of del, right. We know this del is called load angle. We can also call it as power angle. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், right. So நீங்க synchronous power system analysis நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த டவுட்ஸ் இப்ப வராது உங்களுக்கு. எனிவே இதுக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க del அப்படிங்கிறது load angle, that is the phase difference between the internally developed voltage and the external voltage. இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஆங்கிள் தான் இந்த லோட் ஆங்கிள் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்க θ அப்படிங்கற phi ன்ற ஒரு டேர்ம் பார்த்தலையா, இது யாருக்கு அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட்க்கும் டெர்மினல் வோல்டேஜ்க்கும், இந்த டெர்மினல் வோல்டேஜ்க்கும் ஆர்மேச்சர் கரண்ட்க்கும் நடுவுல ஒரு ஆங்கிள் தான் the external power factor angle, that is power factor. அடுத்தது psi அப்படின்ற ஒரு டேர்ம் பார்த்தலையா ஃபேஸர் டயகிராம்ல, அது யாரு, அது இன்டர்னலா டெவலப் ஆயிருக்க வோல்டேஜ்க்கும் ஆர்மேச்சர் கரண்ட்க்கும் நடுவுல வந்தா அது psi, right. Remember psi அப்படிங்கிறது internal power factor. இது யாருக்கு அப்படினா it is belongs with or it is deals with the internally developed voltage and armature current. Next phi is the external power factor. It is deals with the externally terminal voltage and armature current. Next one is
del. Delங்கிறது load angle or power angle. இத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினா it is deals with the internally developed voltage and the terminal voltage. Clear? So these are all the three power factor angles that we are going to keep in our synchronous machine. It might be alternator or it might be motor. இவங்க மூணு பேருக்கும் இருக்கிற relation we will see in phasor diagram. Okay, right now remember these things, that is sufficient. Now in synchronous machine we saw there are two effects, there are two drops. One is armature resistance drop, another one is synchronous reactance drop, right? அப்ப இவங்க ரெண்டு பேரையும் நான் இங்க அப்படியே மெஷின்ல ஈக்குவலன்ட் சர்க்யூட் கொண்டு வரேன், that is per phase electrical equivalent circuit of the synchronous machine. Right now I am going from here, internally developed voltage E in case of alternator, right? So we are dealing with the alternator. இங்க நான் எடுத்துக்கிறது synchronous alternator. Clear? Alternatorல உள்ள டெவலப் ஆகுற லோட் ஆங்கிள் that is plus. In case synchronous motor இது minus del வரும். Clear? We will see, right? So in alternator that is E at an angle of plus del, right? So இங்க இருந்து என்ன ஆகும் அப்படினா alternatorல we are delivering the current to the load. So current is going outside. அப்ப current இங்க இருந்து வெளியில போச்சு அப்படினா the internal dropsல current எங்க enter ஆகுதோ entering point is plus, leaving point is minus, again entering point is plus, leaving point is minus, again terminalல we are receiving the voltage or we are receiving the power from the source. அப்ப இங்கேயும் current enter ஆகிற point plus, leaving point minus, right? Just apply KVL for this. If you apply KVL, what will you observe? Internally developed voltage is E at an angle of del. According to KVL, algebraic sum of developed voltage or source voltages must be equal to algebraic sum of drops or loads. Clear? அப்ப இது எப்படி எழுதலாம்? இங்க டெவலப் ஆன வோல்டேஜ் வந்து E at an angle of del equal to drop across the impedance. இப்பதான் பார்த்தோம், right? So நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி the total value plus I was writing this equation in polar coordinate. Actually அது polar coordinateல இருக்கு. ரெக்டாங்குலர்ல எப்படி கன்வர்ட் பண்ணனும் அப்படிங்கறத நெட்வொர்க் அனாலிசிஸ் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அது ஃபுல்லா ஒரு டைம் வாட்ச் பண்ணிக்கோங்க. மெஷின்ஸ் புதுசா பார்க்கறவங்க மெஷின்ஸ் மட்டும் பார்க்காதீங்க. You have to know the basics of machines. அதுக்கு நீங்க நெட்வொர்க் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணனும். Clear? That is very very important, right? So அந்த இடத்துல I had given rectangular to polar conversion, polar to rectangular conversions நான் கிளியரா கொடுத்திருப்பேன். அத பார்த்து வெச்சுக்கோங்க because that is very very important and that role is அந்த மெத்தட் வந்து it's playing here. அது இல்லாம உங்களால அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியரா சால்வ் பண்ண முடியாது. Clear? Next, so this is the equivalent equation, right, of your alternator, right? So that is all about equivalent circuit and the voltage drop of the synchronous machine. I hope you all understand. இதுல பெருசா எதுமே இல்ல, ஒரு KVL அதோட drop வந்து நம்ம எப்படி எழுதுறோம், and don't forget while solving the problem மெஷின்ல பவர் ஃபேக்டர் கொடுத்திருப்பாங்க. அந்த பவர் ஃபேக்டர்ல இருந்து ஆங்கிள் θ phi கால்குலேட் பண்ணி அத வந்து நீங்க கரண்டோட வேல்யூ, அதாவது ஈக்குவலன்ட் EMF ல நமக்கு क्वेश्चनல இன்டர்னலா இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ், லோட் ஆங்கிள் ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு ஆர்மேச்சர் கரண்ட், மெஷினோட பவர் ஃபேக்டர், இம்பெடன்ஸ் வேல்யூ, டெர்மினல் வோல்டேஜ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ரைட்? ரிமெம்பர் one more thing. So here I am keeping all these terms per phase. Per phase அப்படினா நான் என்ன சொல்லிருக்கேன், alternator usually star connected. In case of star connected network, line voltage equal to √3 times of phase voltage. From this I can say to know the value of phase voltage you have to divide your line voltage by √3. So don't forget always in your question the given data detail வந்து டேட்டால என்ன நேம் பிளேட்ல என்ன டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படினா லைன் வோல்டேஜ் தான் கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது क्वेश्चनல என்ன கொடுக்கறாங்களோ அது லைன் வோல்டேஜ் தான் இருக்கும். சப்போஸ் given it is per phase ஆ இருந்ததுனா கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க அது per phase voltage அப்படினு சொல்லிட்டு, ரைட்? சோ கிளியரா அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணுங்க. நீங்க இந்த டர்ம்ஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது you have to keep voltage வந்து per phase கன்வர்ட் பண்ணிட்டு and then you can proceed further, right? So impedance angle calculate பண்ணி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த பவர் ஃபேக்டர் angle இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஆர்மேச்சரோட கரண்ட் இங்க இம்பெடன்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி and then you can proceed further, right? So I hope you all understand. Where that doubts and you can ask in the comment section. So thanks for watching our videos. Thank you all.